தையட்டி விகாரை பிரச்சினை தீர்க்கப்படும் வரையில் விகாரை வளாகத்தில் எந்தவிதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என தையட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி இண்டோட்டே நந்தராம தேரர் உறுதியளித்துள்ளார். தையட்டி விகாரையில் உள்ள விகாராதிபதியின் வாசஸ்தலத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தையட்டியில் திஸ்ஸ விகாரையில் எதிர்வரும் 3ஆம் திகதி பௌர்ணமி தினத்தில் வழமையான பூஜை வழிபாடுகள் தான் நடைபெறும். விசேட பூஜை வழிபாடுகள் எதற்கும் விகாராதிபதியாக நான் எதற்கும் இடமளிக்கவில்லை. தெற்கில் இருந்து புத்தர் சிலை எடுத்து வருவதாகவும் அன்றைய தினம் விசேட பெரஹரா நடைபெற உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அரசியல் நோக்கத்திற்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என கோருகின்றேன். அதேவேளை தையட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள அரசாங்கத்தால் புதிய குழு அமைத்துள்ளார்கள். அந்த குழுவிடம் எமது விகாரிக்கான ஆவணங்களை கையளித்துள்ளோம். அதேபோன்று காணியை உரிமை கோரும் நபர்களும் எமது காணிதான் என்பதற்கான ஆவணங்களை கையளித்துள்ளோம். இந்த விவகாரத்தில் இது ஒரு சட்டவிரோத செயல் என தீர்ப்பளிக்கப்பட்டால் இதனையும் ஏற்க நான் தயார். விகாரி காணி விடுவிப்பு தொடர்பில் இதுவரை யாரும் என்னுடன் பேசவில்லை. அரசாங்கத்தின் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்கு மதிப்பளித்து விகாரி வளாகத்தில் எந்தவிதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் எனவும் உறுதியளிக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார்.